அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் கோடீஸ்வரம் என்ன, குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடமும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடமும் வலுவாக இருக்கிறது. ராசிநாதன் உச்சம் அடைந்திருக்கிறார். எண்ணங்கள் வலிமையாகும் இடம் வாங்கி போடுவது, எண்ணங்கள் வலிமையாகும் இடம் என்பதால இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் இடம் வாங்கி போடுவது நல்லபடியாக முடியுங்க. அதே போல வீடு வாங்கலாமா அல்லது நிலம் வாங்கலாமா என சிந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு இரண்டுமே வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல வருமானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சொத்து பிரச்சனைகளும் நல்லபடியாக தீர இருக்குது. உங்களுக்கு தைரியம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் பல முன்னேற்றங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளின் காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்குதுங்க. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதை நடைபெற இருக்குதுங்க. வெளிநாடு செல்வோருக்கு நல்ல வாய்ப்புகள் தானாக தேடி வந்து கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. குறிப்பா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களான உங்களுக்கு சனியும் ராகுவும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார உயர்வு ஏற்பட இருக்குதுங்க. தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு இந்த மாதத்தில் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. பாக்கியாதிபதி குரு வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்தால் இந்த மாதத்தில் நீங்கள் நிம்மதியாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலும் கவலை இல்லாமல் இருக்கலாங்க. குடும்பத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளதால் சற்று தாராளமாகவே செலவு செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறிது தடங்கல்கள் ஏற்பட்டு பின்பு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலை இல்லாமல் கவலைப்படுபவர்களுக்கு நல்ல செய்தி காத்துள்ளது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மேசராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்கு. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்குங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான போக்கு தென்பட இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாத கிரக நிலைகளின்படி இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு நல்ல ஆண்டாகவே அமைந்திருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. குடும்பத்தில் சச்சரவு எதுவுமின்றி ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் நிலவ இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் மேசராசினியர்களான நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் வெளியூர் பயணங்கள்ல மட்டும் சற்று கவனமாக இருங்க. லாபம் இருந்தாலும் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பமுள்ள மேசராசி அன்பர்கள் இப்போது இந்த பிப்ரவரி மாதத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது ஒரு சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை அதிகரிப்பதற்கு புதிய விற்பனை கிளைகளை ஆரம்பிப்பதற்கும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் நிச்சயம் கிடைக்குங்க. அரசாங்கத்தினுடைய ஆதரவும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகள் உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை
வைத்து ஒத்துழைப்பாங்க. உங்கள் சக கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களினுடைய உத்வேகத்தின் காரணமாக பெரிய முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காண இருக்கீங்க. சந்தை நிலவரமும் உங்களுக்கு ஆதரவாகவே அமையிருக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும். மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கு என்பதை ஜோதிட கிரகங்கள் விவரிக்குதுங்க. அத்தகைய சுக்கிரன் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல வருமானமும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குறிப்பாக இளம் கலைஞர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரக நிலை மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறையினருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் பொதுமக்களிடையே உங்களுக்கு ஆதரவும் செல்வாக்கும் பெருக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தினுடைய மத்தியம பகுதியில செல்வாக்கு மிகுந்தவருமான பிரமுகர் ஒருவரின் நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக நிகழ இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. படிப்பில் ஆர்வம் மேலிடருக்கு உயர்கல்விக்கு பண உதவி நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இது ஒரு அரிய வாய்ப்பாக அமைகிறது. மேசராசினியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள செவ்வாய் மற்றும் இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்கு. சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க. உங்களுடைய விலை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை நிச்சயம் கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய தொடர்புகள் ஏற்பட்டு உற்சாகத்தை அளிக்குங்க. வருமானமும் உயர இருக்கு. அதே போல் நவீன விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. வங்கிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு நிம்மதியான காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் வேலை நிச்சயம் கிடைக்குங்க. திருமணமாகாத கன்னியருக்கு நல்ல ஒரு வர இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல இவ்வளவு நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் மேசராசனையர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு. இருந்தால் மேசராசனையர்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 3ல் குரு அமர்ந்திருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதரர்கள் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அதே போல பத்திரப்பதிவு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கு. அதே போல கடன் வாங்கி தொழில் செய்ய வேண்டாங்க. யாருடனும் கருத்து வேற்றுமைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த மாதத்துல அனுமனையும் முருகப்பெருமானையும் நினைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.